ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வீக்கெண்டில் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் வெளியான தரமான 10 த்ரில்லர் படங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படத்தோட பேர் டோஸ். இந்த படம் 2026 மலையாளத்தில் வெளியான ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் ஹிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்ல ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு டாக்டராக இருப்பார். டாக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட ஒய்ஃபு ஒரு நோயினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த கொலைக்கான காரணம் என்ன, எதனால் இந்த கொலைக்காக நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அதான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் படம் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரியும் ஃபீல் ஆகும். கிளைமேக்ஸும் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. ஒரு டீசன்ட் வாட்சான ஒரு மூவி பார்க்க நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை அமேசான் பிரைம்லேயும் சிம்பிளி சவுத்துலேயும் ஆகா தமிழ் ஓடிடிலையும் லைன்ஸ்கேர் ப்ளே ஓடிடிலையும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பார்க்க நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் ஈக்கா. இந்த படம் இப்போ ரீசெண்டாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் நம்ம சன்னி டியோல், அக்ஷய் கண்ணா, இன்னும் பல ஸ்டார்காஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னென்னா, ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இந்த கொலையை வில்லனாக இருக்கக்கூடிய நம்ம அக்ஷய் கண்ணா தான் பண்ணாருன்னு போலீஸ் நம்ம அக்ஷய் கண்ணா மேலே இந்த கேஸை போடுறாங்க. இந்த கேஸ்லேருந்து நம்ம அக்ஷய் கண்ணாவை வெளியே கொண்டு வரதுக்காக வக்கீலாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த கேஸை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வக்கீலாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கும் வில்லனாக இருக்கக்கூடிய நம்ம அக்ஷய் கண்ணாவுக்கும் இடையே என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது, உண்மையில் அந்த கொலை யார் பண்ணாங்க, இதுக்காக பண்ணாங்க, அதான் இந்த படத்தோட கதையே. ஒரு சூப்பரான ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா த்ரில்லர் படமாக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கோர்ட்ரூம் சீனை நம்ம ஒரு டீச்சராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ட்விஸ்ட்டும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் சீனும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு கோர்ட்ரூம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் த்ரீகலா. இந்த படம் 2026 தெலுங்குல வெளியான ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் ஹிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்ல ஸ்டோரி என்னென்னா, ஒரு கிராமத்தில் நிறைய அமானுஷ்யமான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த கிராமத்தில் மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வராரு. நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் என்ன மாதிரி சம்பவம்லாம் நடக்குது, நம்ம ஹீரோ எதுக்காக அந்த ஊருக்கு வந்தார், அதுக்கான காரணம் என்ன, இந்த படத்தோட கதையை. இந்த படத்தில் நிறைய விஷயத்தை பற்றி எல்லாமே பேசியிருப்பாங்க. ஆனால் படத்தோட நிறைய கதையெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பி எடுத்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்சான ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு கிரைம் ஹிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படமாக தான் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம சன்னஸ் ஓடிடியில் இருக்குது. பார்க்க நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் மேட் இன் இண்டியா ஏ டைட்டன் ஸ்டோரி. இது ஒரு பாலிவுட் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 8.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டன் வாட்ச் உருவான கதையை மையப்படுத்தி இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. 6 எபிசோடுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த வெப் சீரிஸை மொத்தம் 2 டைம் 6 மணிக்கூர் இருக்கும். ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். நிறைய இன்ஸ்பைரிங்கான சீன் எல்லாமே இந்த வெப் சீரிஸில் நிறையவே வச்சுருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ் தான் இந்த மேட் இன் இண்டியா. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் நம்ம அமேசான் பிரைம்ல இருக்குது. அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் பரிமளா அண்ட் கோ. இது 2026 தமிழில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் காமெடி த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜெயராமோட பொண்ணை ஒரு ரவுடி லவ் பண்ணுறதா சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்போம். இதனால அந்த ரவுடியை போட்டு தள்ளலான்னு நம்ம ஜெயராமோட ஃபேமிலிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ரவுடியை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த கொலை கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம மிஸ்கின் வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயராமோட ஃபேமிலியில் என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது, உண்மையில் அந்த கொலை யார் பண்ணாங்க, அதுக்காக பண்ணாங்க, தான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்தை ஒரு காமெடி கலந்த ஒரு கிரைம் ட்ராமா படமாக தான் எடுத்திருக்காங்க. நிறைய இடங்களில் காமெடி சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த கொலைகார யாருன்னு ரிவீல் ஆகக்கூடிய அந்த சீனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்சான ஒரு காமெடி கலந்த ஒரு கிரைம் ட்ராமா படமாக தான் இருக்கும். இந்த படம் நம்ம C5 ஓடிடியில் இருக்குது. பார்க்க நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் பல்டி. இந்த படம் 2025 மலையாளத்தில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் நம்ம ஷானன் நேகம், சாந்தனு, செல்வராகவன், பிரீத்தி அசுரானி, இன்னும் பல ஸ்டார்காஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னென்னா, நம்ம சாந்தனும் நம்ம ஷானன் நேகமும் ஒரு கபடி பிளேயராக இருப்பாங்க. நல்லா கபடி விளையாடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. யாராலுமே அசைக்க முடியாத ஒரு பிளேயராக இருப்பாங்க. நம்ம செல்வராகவன் கபடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம செல்வராகவன் நம்ம 2 ஹீரோவை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் அவரோட ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது,
எப்படி இவங்க பெரிய கேங்ஸ்டர் ஆனாங்க, அதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் கபடி விளையாடக்கூடிய சீன் எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம சோனியில் ஓடிடியில் இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் பெத்தி. இந்த படம் 2026 தெலுங்குல வெளியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் நம்ம ராம் சரண், சிவராஜ்குமார், ஜான்வி கபூர் நடிச்சிருப்பாங்க. IMDb ரேட்டிங்ஸ்ல 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்ல ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய கிராமத்தில் யாருக்குமே ஐடென்டி இருக்காது. இதனால நம்ம ஹீரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஐடென்டியை கொண்டு வரணும்னு நினைப்பாரு. இதனால நம்ம ஹீரோ என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறாரு. கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஐடென்டியை கொண்டு வந்தாரா இல்லை, அதான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்தில் நம்ம ராம் சரண் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நிறைய ஸ்போர்ட்ஸ் சீன் எல்லாமே வரும். அந்த சீன் எல்லாமே வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குஸ்தி சீன் ஒன்று வரும். அந்த சீனுமே வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. நிறைய எமோஷனல் சீன் எல்லாமே இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. நம்ம ராம் சரணோட ஆக்டிங்கும் நம்ம சிவராஜ்குமாரோட ஆக்டிங் எல்லாமே இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் மொத்தம் 3 hours கிட்ட இருக்கும். இதனால இந்த படம் கொஞ்சம் லென்த்தான படம் மாதிரியும், ஒரு சில இடங்களில் படம் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் சிங்கீதம். இந்த படம் 2026 தெலுங்குல வெளியான ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னென்னா, ஒரு கிராமத்தில் கோல்டு மைனிங் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பழங்காலத்து மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தை வெட்டுவாங்க. அந்த மரத்தை வெட்டினதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சாபம் ஒன்று வருது. அந்த சாபத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது, கடைசியில் அந்த சாபம் அந்த ஊர்லன்னு போச்சா இல்லை, அதான் இந்த படத்தோட கதையே. சூப்பரான ஒரு ட்ராமா த்ரில்லர் படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 94 வயசான ஒரு டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு படமாகவும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நிறைய சீன் எல்லாமே நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த சிங்கீதம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் டபுள் ஆக்குபென்சி. இந்த படம் 2026 தமிழில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு காமெடி ட்ராமா மூவி. IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ காலையில் 6 மணிலேருந்து நைட் 6 மணி வரைக்கும் பொண்ணாகவும், நைட் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பையனாகவும் இருப்பார். நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா அம்மாவுக்கு இந்த பிரச்சனை பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறம் பகலில் பொண்ணாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வும், நைட்டில் பையனாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்பில் என்ன மாதிரி சம்பவம் நடக்குது, அதான் இந்த படத்தோட கதையே. ஒரு காமெடி கலந்த ஒரு ரொமானிக் ட்ராமா படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த படத்தோட கதையை கேட்கும்போது நம்ம HS சூர்யா நடித்த நியூ படத்தை மாதிரியே இந்த படத்தோட கதையும் இருக்குது. ஆனால் அந்த நியூ படத்துக்கு அளவுக்கு இந்த படம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தில் நிறைய காமெடி சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட ரொமான்டிக் சீன் எல்லாமே இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு டீசன்ட் வாட்சான ஒரு ரொமான்டிக் ட்ராமா படம் தான். பார்க்க நினைக்கிறவங்க ஒன் டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் நம்ம Amazon Prime Dayல இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் நத்திங் டு லூஸ். இது ஒரு ஹாலிவுட் மூவி. IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 5.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினோட பையனுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கும். அந்த நோயிலிருந்து தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ணுறாங்க, அதான் இந்த படத்தோட கதையை. ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட எமோஷனல் சீன் எல்லாமே இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த நத்திங் டு லாஸ். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்டில் தமிழ் டப்பிங்கில் OTTல வெளியான 10 படங்களை நீங்கள் எந்த படத்தையாவது இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவியை கீழே கன்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 மூவிஸ், கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஹோலி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.